என்னடே இது ஒரே ஆட்டமெல்லாம் இருக்கு, என்ன கதை ஃபில்லா பாருங்க, என்ன கதைன்னு சொல்றேன். நேத்துக்கு வீட கடந்து கழுவுல இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா எவனும் காலேஜுக்கும் போல, எவனும் வேலைக்கும் போல, எல்லாவனும் கடந்து பண்ண உறக்கம். அதுல எந்திரிச்சோன்னா ஒரே பொழப்போலே காலேஜுக்கு லீவ் போட்டேன், மெடிக்கல் சர்டிபிகேட் ரெடி பண்ணணும்னு எல்லாரும் நம்மள மாதிரி டிசிப்ளினா இருக்க மாட்டேங்கானுங்க. அன்டிசிப்ளின்டு கைஸ் மக்களே, ச்சே ஒட்ட சேம். ஆனா நம்ம அப்படி இல்ல, காலையில எந்திரிச்சோன்னா குளுகளை போட்டு குடிச்சிட்டு மொட்டை மாடி வந்து எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது நோட் பண்ணேன், ஒரு ஃப்ளோர்ல ஜம்முன்னு செடி எல்லாம் வச்சுட்டு அலங்கரிச்சு விட்டு இருந்தாங்க. அருமையா இருந்து இங்க இருந்து பார்க்க அழகா இருக்கு. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா செப்பல் ஸ்டாண்டு, பெயிண்ட் டப்பாலாம் இருக்கு. ரூமுக்கு வந்து பார்த்தா கருப்பனை ஹைட்ராலிக் மிஷின்ல வச்சு நசுக்கி போட்ட மாதிரி ஒரு மேட். ஆனா கருப்பன் இதோட அழகா இருப்பான், ஆனா கல்லன். ஆனா கலையரசன் கலையா இருக்கான், பார்த்தோன்னா கியூட் அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா அவன் நடவடிக்கை கியூட் இல்ல மக்களே. அவன் கூட இருக்க எங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கான். முடிய வச்சுதான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். இருடி கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு விடான். ஜிம் போயிட்டு வரவில்ல, அப்படி பீஃப் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து சோடால கிரேடின் ஊத்தி குடிச்சிட்டு இருந்தேன். அதுல பாதி லெமன் ஆட் பண்ணேன், மீதி லெமன்ல இப்படி உப்பு தடவை ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா, அப்பதான் கெட்டு போவாதான். இது ஏதோ ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். பயனுள்ளதா இருந்தா நீங்களும் இப்படி லெமன் வைங்க, கெட்டு போவாது. நீ இப்படி வச்சலாம் ப்ரோ, எவ்வளவு நாள் எலுமிச்சம்பழம் கெட்டு போகாம இருந்து நான் வச்சேன். ஆனா அடுத்த 5 நிமிஷம் எடுத்து புளிஞ்சு குடிச்சிட்டேன். மணிக்கவும் முடிச்சிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ரேபிடோ தான். ரேபிடோ இப்போ ஒரு கோளாறு பண்ணுது. 2 போன்ல ரேபிடோ ஆன் பண்ணி வச்சா இன்னொரு போனுக்கு ஒரு ஆர்டர் என் போனுக்கு வர மாட்டேங்குது. இதை பார்த்து சார்ட் அவுட் பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா டேப்பர் யாரு கூட பேசிட்டு இருந்தா, அந்த ஆளோ பிரௌனி பார்சல் போட்டு விடுன்னு சொல்லிச்சு. அது என் காதுல விடுந்துட்டு நம்ம வாய் சும்மா இருக்குமா, பக்கத்துல போய் எனக்கு ஒரு பார்சல் எக்ஸ்பெக்டட் நோ தான், ஆனா அன்எக்ஸ்பெக்டடா எஸ் வந்துட்டு அந்த பிரௌனிக்கு தான் இந்த ஆட்டம். அவ்வளவுதான் மக்களே. அப்படி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டேன். உங்களுக்கு முக்கிய மக்களே